வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தேங்காய் இல்லாமல் ஆனியன் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த சட்னி நம்ம டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயில் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு 3 வரமிளகாய் காம்பை எடுத்துகிட்டு இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டாக இப்படி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஒரு கப் அளவு பெரிய வெங்காயம் இதை போல் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் ஒரு 3 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி பண்ணுறதை விட்டுட்டு இது போல் வெங்காய சட்னியை நம்ம ஆனியன் சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. இதில் ஒரு சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துட்டாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியாக சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடலாம். இப்போ கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய விழுதை இதில் ஊற்றிடலாங்க. இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்தது, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சியாக வர வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா டேஸ்டான ஆனியன் சட்னி தயாராகிடுச்சுங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 2-3 நாள் வச்சுருந்து கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். டேஸ்டான இந்த வெங்காய சட்னி, ஆனியன் சட்னி நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.